முதலில் தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். கசப்பான வேதனைக்குரிய விதியை எதிர்கொள்ள தயாராக இருங்கள். இஸ்ரேலுக்கு ஈரான் உச்ச தலைவர் ஆயத்துல்லா அலி கொமேனி எச்சரிக்கை. இஸ்ரேலுடன் போர் தொடங்கியுள்ளதாக ஈரான் அறிவிப்பு. இஸ்ரேல் தாக்குதலை தொடர்ந்து ஈரானில் இணைய கட்டுப்பாடுகள். ஈரான் மீது இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதலில் அணு விஞ்ஞானிகள் காவல்படை தலைமை தளபதி பலி. அமெரிக்காவின் சொல்லிற்கேற்ப செயல்படுவதற்காக இஸ்ரேல் விலை கொடுக்க வேண்டி வரும் என ஈரான் எச்சரிக்கை. ஈரானின் அணுசக்தி திட்டத்தை குறிவைத்து இஸ்ரேல் பரந்த வான்வழி தாக்குதல். உடனடி நடவடிக்கை தேவைப்படுவதால் தாக்குதல் தொடுத்திருப்பதாக இஸ்ரேல் விளக்கம். இஸ்ரேல் ராணுவம் பல்லாயிரக்கணக்கான வீரர்களை திரட்டி வருவதாக ராணுவ தலைவர் தகவல். இஸ்ரேலுக்கு சவால் விட முயற்சிக்கும் எவரும் பெரும் விலையை கொடுக்க நேரிடும் எனவும் எச்சரிக்கை. ஈரான் விவகாரம் தொடர்பாக அமெரிக்காவுடன் பேசி வருவதாக ஐநாவிற்கான இஸ்ரேல் தூதர் தகவல். ஈரான் மீதான தாக்குதல் இஸ்ரேலின் சுயாதீனமான முடிவு என்றும் தனியார் தொலைக்காட்சிக்கு பேட்டி. ஈரான் இஸ்ரேலில் உள்ள இந்தியர்கள் தேவையற்ற பயணங்களை தவிர்க்க தூதரகங்கள் அறிவுறுத்தல். ஈரான் மீது இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதல் சிறந்தது என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் கருத்து. கசப்பான வேதனைக்குரிய விதியை எதிர்கொள்ள தயாராக இருங்கள். இஸ்ரேலுக்கு ஈரான் உச்ச தலைவர் ஆயத்துல்லா அலி கொமேனி எச்சரிக்கை. கசப்பான மற்றும் வேதனைக்குரிய விதியை எதிர்கொள்ள இஸ்ரேல் தயாராக இருக்க வேண்டும் என்று ஈரான் மூத்த அரசியல் தலைவர் ஆயத்துல்லா அலி கொமேனி எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஈரான் மதகுருவும் முன்னாள் அதிபருமான ஆயத்துல்லா அலி கொமேனியின் அறிக்கை ஒன்றை அந்நாட்டின் அதிகாரப்பூர்வ இஸ்லாமிய குடியரசு செய்தி நிறுவனம் வெளியிட்டுள்ளது. அதில் கொமேனி இன்று அதிகாலையில் சியோனிச ஆட்சி இரத்தக்களறி படிந்த கைகளின் மூலம் குடியிருப்புகளை தாக்கி தீய தன்மையை முன் எப்போதையும் விட அதிகமாக வெளிப்படுத்தி இருப்பதாக விமர்சித்துள்ளார். தாக்குதல்களில் பல தளபதிகள் மற்றும் விஞ்ஞானிகள் படுகொலை செய்யப்பட்டுள்ளதாக கொமேனி அதிர்ச்சி தெரிவித்துள்ளார். இந்த குற்றத்தின் மூலம் சியோனிச ஆட்சி கசப்பான மற்றும் வேதனையான விதியை எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் என்று ஆயத்துல்லா கொமேனி எச்சரிக்கை விடுத்துள்ளார். இதனிடையே இஸ்ரேலின் பல அடுக்கு தாக்குதல், ஈரானின் பாலிஸ்டிக் ஏவுகணை திட்டம் மற்றும் அணுசக்தி திட்டம் ஆகிய இரண்டையும் குறிவைத்துள்ளதாக அல் ஜசீராவின் மூத்த செய்தியாளர் அலி ஹாஷேம் கூறியுள்ளார். இது மிகவும் சிக்கலான தாக்குதல், பல அடுக்குகளை கொண்டது. இதை அணுசக்தி திட்டத்தை மட்டுமே இலக்காக கொண்டதாக நான் பார்க்கவில்லை என்று ஹாஷேம் தெரிவித்துள்ளார். ஈரான் இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையினை இலக்காக கொண்டே இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வருவதாகவும் அல் ஜசீரா செய்தியாளர் அலி ஹாஷேம் குறிப்பிட்டுள்ளார். இஸ்ரேலுடன் போர் தொடங்கியுள்ளதாக ஈரான் அறிவிப்பு. இஸ்ரேல் தாக்குதலை தொடர்ந்து ஈரானில் இணைய கட்டுப்பாடுகள். இஸ்ரேலுடன் போர் தொடங்கியுள்ளதாக ஈரான் அறிவித்துள்ளது. ஈரானின் பல்வேறு பகுதிகளில் இஸ்ரேல் இன்று நடத்திய தாக்குதல்களில் 95 பேர் காயமடைந்துள்ளதாக ஈரான் அரசு தெரிவித்துள்ளது. ஈரான் மீதான தாக்குதல்களை தொடர்ந்து இஸ்ரேல் அவசர கால நிலையை அறிவித்திருக்கின்றது. தாக்குதலில் ஈரானின் பல அணு மற்றும் இராணுவ சொத்துக்கள் குறிவைக்கப்பட்டதாக இஸ்ரேலிய இராணுவ வட்டாரம் தெரிவித்துள்ளது. இதனிடையே இஸ்ரேலிய தாக்குதல்களில் கொல்லப்பட்ட தளபதிகளுக்கு மாற்றாக புதிய தளபதிகளை ஈரான் அறிவித்துள்ளது. ஜெனரல் முகமது பஹேரிக்கு பதிலாக ஜெனரல் அப்துல் ரஹீம் மௌசவியை ஆயுதப்படைகளின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளதாக அரசு தொலைக்காட்சி தெரிவித்துள்ளது. இவர் முன்பு உயர் இராணுவ தளபதியாக இருந்தவர். இஸ்ரேல் தாக்குதலுக்கு பின்னர் ஈரானில் இணைய கட்டுப்பாடுகளை விதித்துள்ளதாக அரசு தெரிவித்துள்ளது. இஸ்ரேலின் அலையலையான தாக்குதல்களை தொடர்ந்து நாடு தழுவிய அளவில் இணைய கட்டுப்பாடுகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக ஈரான் தகவல் தொடர்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது தற்காலிக கட்டுப்பாடுகள் தான் என்றும் இயல்பு நிலை திரும்பியவுடன் தடைகள் நீக்கப்படும் என்றும் தகவல் தொடர்புத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஈரான் மீது இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதலில் அணு விஞ்ஞானிகள் காவல் படை தலைமை தளபதி பலி. அமெரிக்காவின் சொல்லிற்கேற்ப செயல்படுவதற்காக இஸ்ரேல் விலை கொடுக்க வேண்டி வரும் என ஈரான் எச்சரிக்கை. ஈரான் மீது இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதலில் அணு விஞ்ஞானிகள் மற்றும் இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையின் தலைமை தளபதி உள்ளிட்டோர் படுகொலை செய்யப்பட்டுள்ளனர். ஈரானின் அணுசக்தி திட்டத்தை சிதைக்கும் நோக்குடன் அந்நாட்டின் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வருகின்றது. இஸ்ரேல் தாக்குதலில் ஈரானின் இஸ்லாமிய புரட்சி காவல் படையின் தலைமை தளபதி மேஜர் ஜெனரல் ஹொசைன் சலாமி கொல்லப்பட்டதை ஆதாரங்கள் உறுதி செய்துள்ளதாக அல்மயாதின் தொலைக்காட்சி தெரிவித்துள்ளது. அவர் தவிர அணு விஞ்ஞானிகள் டாக்டர் முகமது மெக்தி தெஹ்ரான்சி மற்றும் டாக்டர் ஃபெரடூன் அப்பாசி ஆகியோரும் கொல்லப்பட்டிருப்பதாக அந்த தொலைக்காட்சி கூறியிருக்கின்றது. இதற்கிடையில் ஈரான் இஸ்லாமிய குடியரசின் ஆயுதப்படைகளின் தலைமை தளபதியும் இஸ்லாமிய குடியரசின் தலைவருமான அட்மிரல் அலி ஷம்கானியின் ஆலோசகருமான மேஜர் ஜெனரல் முகமது பஹேரியும் படுகொலை செய்யப்பட்டதாக வெளியாகியிருக்கும் தகவலை அல்மயாதின் தொலைக்காட்சி நிராகரித்துள்ளது. அதற்கான ஆதாரங்கள் எதுவும் கிடைக்கவில்லை என்று அல்மயாதின் தொலைக்காட்சிக்கு நெருக்கமான வட்டாரங்கள் கூறுகின்றன.
தாக்குதல் குறித்து பேசியுள்ள இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு இந்த நடவடிக்கை எத்தனை நாட்கள் வேண்டுமானாலும் தொடரும் என்று தெரிவித்துள்ளார். இஸ்லாமிய புரட்சி காவல் படையின் தலைமை தளபதி மேஜர் ஜெனரல் ஹொசைன் சலாமி கொல்லப்பட்டதற்கு இரங்கல் தெரிவித்துள்ள ஈரான் அரசு இதற்கு கடுமையான பதிலடி கொடுக்கப்படும் என்று எச்சரித்துள்ளது. அமெரிக்க பயங்கரவாத ஆட்சியின் அறிவுக்கு ஏற்ப செய்யப்பட்ட குற்றத்திற்கு இஸ்ரேல் பெரும் விலையை கொடுக்க வேண்டி வரும் என்றும் ஈரான் கூறியுள்ளது. இந்த கோழைத்தனமான செயலின் குற்றவாளிகள் சூத்திரதாரி மற்றும் ஆதரவாளர்களுக்கு ஈரான் கடுமையான பதிலடி தரும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஈரானின் அணுசக்தி திட்டத்தை குறிவைத்து இஸ்ரேல் பரந்த வான்வழி தாக்குதல். உடனடி நடவடிக்கை தேவைப்படுவதால் தாக்குதல் தொடுத்திருப்பதாக இஸ்ரேல் விளக்கம். ஈரானின் அணுசக்தி திட்டத்தை குறிவைத்து ஒரு பரந்த வான்வழி தாக்குதலை இஸ்ரேல் தொடுத்து வருகின்றது. இதில் பெருத்த சேதம் ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஈரானின் அணுசக்தி திட்டத்தை சேதப்படுத்தும் நோக்கத்துடன் இஸ்ரேல் ராணுவம் இன்று காலை கடுமையான தாக்குதலை மேற்கொண்டது. ரைசிங் லயன் என்று பெயரிடப்பட்டுள்ள இந்த தாக்குதல் முன்கூட்டியே நன்கு திட்டமிடப்பட்ட துல்லியமான தாக்குதல் என்று இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது. தலைநகர் டெஹ்ரானில் பல வெடிச்சத்தங்கள் கேட்டதாக ஈரானில் உள்ள அல்மையாதின் தொலைக்காட்சியின் செய்தியாளர் ஒருவர் கூறியிருக்கின்றார். இஸ்ரேல் விமானப்படை ஈரான் முழுவதும் ஏராளமான தளங்களை தாக்கி வருவதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஈரானின் அணுசக்தி திட்டம் மற்றும் பிற ராணுவ உள்கட்டமைப்புடன் இணைக்கப்பட்ட வசதிகள் அடங்கும் என்று இஸ்ரேல் ராணுவம் கூறியுள்ளது. ஈரான் சில நாட்களுக்குள் பல அணுகுண்டுகளை உருவாக்குவதற்கு தேவையான செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை வைத்திருப்பதாக இஸ்ரேல் ராணுவம் குற்றம் சாட்டியுள்ளது. இந்த அச்சுறுத்தலுக்கு உடனடி நடவடிக்கை தேவைப்படுவதால் ஈரான் மீது தாக்குதல் தொடுத்திருப்பதாக இஸ்ரேல் ராணுவம் விளக்கம் அளித்துள்ளது. இதனிடையே கொமேனி விமான நிலையத்தில் அனைத்து விமானங்களையும் நிறுத்தி வைத்துள்ளதாக ஈரான் அரசு தெரிவித்துள்ளது. மேலும் நாட்டின் வான் பாதுகாப்பு அமைப்பு முழு எச்சரிக்கையுடன் இருப்பதாகவும் அரசு கூறியுள்ளது. இஸ்ரேல் ராணுவம் பல்லாயிரக்கணக்கான வீரர்களை திரட்டி வருவதாக ராணுவ தலைவர் தகவல். இஸ்ரேலுக்கு சவால் விட முயற்சிக்கும் எவரும் பெரும் விலையை கொடுக்க நேரிடும் எனவும் எச்சரிக்கை. இஸ்ரேல் ராணுவம் பல்லாயிரக்கணக்கான வீரர்களை திரட்டி வருவதாக ராணுவ தலைவர் இயால் ஜமீர் தெரிவித்துள்ளார். ஈரான் மீது இஸ்ரேல் தொடுத்திருக்கும் தாக்குதல் தொடர்பாக தொலைக்காட்சி ஒன்றில் உரையாற்றிய அவர், ராணுவம் ஆயிரக்கணக்கான வீரர்களை திரட்டி அனைத்து எல்லைகளிலும் தயாராகி வருவதாக கூறியுள்ளார். இஸ்ரேலுக்கு சவால் விட முயற்சிக்கும் எவரும் பெரும் விலையை கொடுக்க நேரிடும் எனவும் இயால் ஜமீர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இஸ்ரேல் மக்களுக்கு முழுமையான வெற்றியை நான் உறுதியளிக்க முடியாது. ஈரானிய ஆட்சி பதிலுக்கு நம்மை தாக்க முயற்சிக்கும். விளைவு நாம் வழக்கமாக பார்த்ததை விட வேறுபட்டதாக இருக்கும் என்றும் ஜமீர் கூறினார். நாங்கள் இந்த நடவடிக்கையை நீண்ட காலமாக தயாரித்து வருகின்றோம். உறுதியான மற்றும் தற்போதைய அச்சுறுத்தலுக்கு எதிராக தயார் நிலையை அடைய அனைத்து கிளைகளிலும் முன்னோடி இல்லாத முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன என்று ஜமீர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே ஈரானின் உச்ச தலைவர் ஆயத்துல்லா அலி கொமேனியின் ஆலோசகரான அலி ஷம்கானி என்பவர் இன்றைய தாக்குதலில் படுகாயமடைந்ததாக வெளியான செய்தியை அரசு நடத்தும் செய்தி நிறுவனமான நூர் நியூஸ் மறுத்துள்ளது. ஈரானின் உயர்மட்ட ஜெனரல் முகமது பகேரி இஸ்ரேல் படைகளால் படுகொலை செய்யப்பட்டார் என்ற வதந்தி ஈரானின் அதிகாரப்பூர்வ செய்தி நிறுவனம் மறுத்துள்ளது. பகேரி தற்போது போர் அறையில் இருப்பதாகவும் அவருக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்றும் IRNA என்றழைக்கக்கூடிய இஸ்லாமிய குடியரசு செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஈரான் விவகாரம் தொடர்பாக அமெரிக்காவுடன் பேசி வருவதாக ஐநாவிற்கான இஸ்ரேல் தூதர் தகவல். ஈரான் மீதான தாக்குதல் இஸ்ரேலின் சுயாதீனமான முடிவு என்றும் தனியார் தொலைக்காட்சிக்கு பேட்டி. ஈரான் விவகாரம் தொடர்பாக அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும், ஆனால் தாக்குதல் என்பது இஸ்ரேலின் ஒரு சுயாதீனமான முடிவு என்றும் ஐநாவிற்கான இஸ்ரேல் தூதர் டேனி டானன் தெரிவித்துள்ளார். ஈரான் மீது இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதல் தொடர்பாக CNN தொலைக்காட்சிக்கு டேனி டானன் பேட்டியளித்துள்ளார். அப்போது ஈரான் எதிர்வினையாற்றினால் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு உதவும் என்று இஸ்ரேல் எதிர்பார்த்ததா என்று டானனிடம் கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு அவர் ஊகங்களுக்குள் செல்ல விரும்பவில்லை என்று பதிலளித்துள்ளார். இதனிடையே ஈரான் விமான போக்குவரத்து அதிகாரிகள் நாட்டின் வான்வெளியை மறு அறிவிப்பு வரும் வரை மூடிவிட்டதாக ஈரானின் அதிகாரப்பூர்வ செய்தி நிறுவனமான IRNA தெரிவித்துள்ளது. இஸ்ரேலின் தாக்குதல் குறித்து தி நியூயார்க் டைம்ஸ் வெளியிட்டுள்ள செய்தியில், டெஹ்ரானை சுற்றியுள்ள குறைந்தது 6 ராணுவ தளங்களை இஸ்ரேல் தாக்கியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் இஸ்ரேலில் உள்ள இந்தியர்கள் தேவையற்ற பயணங்களை தவிர்க்க தூதரகங்கள் அறிவுறுத்தல். ஈரான் மீது இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதல் சிறந்தது என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் கருத்து. ஈரான் மற்றும் இஸ்ரேலில் உள்ள இந்தியர்கள் தேவையற்ற பயணங்களை தவிர்க்குமாறு அந்நாடுகளில் உள்ள இந்திய தூதரகங்கள் கேட்டுக்கொண்டுள்ளன.
டெஹ்ரான் மற்றும் அதனை சுற்றியுள்ள இடங்களில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதன் காரணமாக அந்த பிராந்தியத்தில் பதற்றம் அதிகரித்துள்ளதால் இத்தகைய அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. இதனிடையே ஈரான் மீது இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதல் சிறந்தது என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் கருத்து தெரிவித்துள்ளார். இன்னும் நிறைய வரவிருக்கின்றது என்றும் அவர் எச்சரித்துள்ளார். இதனிடையே கடந்த சில மணி நேரங்களில் பழிவாங்கும் விதமாக ஈரான் ஏவிய 100க்கும் மேற்பட்ட ட்ரோன்களை இஸ்ரேல் இடைமறித்து அழித்துள்ளதாக இஸ்ரேலின் தலைமை ராணுவ செய்தி தொடர்பாளர் பிரிகேடியர் ஜெனரல் எஃபே டெஃப்ரின் தெரிவித்துள்ளார். சுமார் 200 இஸ்ரேலிய போர் விமானங்கள் இந்த நடவடிக்கையில் பங்கேற்று சுமார் 100 இலக்குகளை தாக்கியதாக அவர் கூறியுள்ளார். ஈரான் மீதான தாக்குதலில் அமெரிக்கா ஈடுபட்டதாக ஈரானிய ஆயுதப்படை செய்தி தொடர்பாளர் பிரிகேடியர் ஜெனரல் அபோல் பசல் ஷேகார்ச்சி என்பவர் அரசு தொலைக்காட்சியிடம் தெரிவித்துள்ளார். இஸ்ரேலும் அமெரிக்காவும் இந்த தாக்குதலுக்கு பெரும் விலை கொடுக்க வேண்டியிருக்கும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். இதனிடையே அணுசக்தி விவகாரம் தொடர்பாக அமெரிக்காவுடன் நடைபெற்று வந்த பேச்சுவார்த்தை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக ஈரான் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவுடன் 6வது சுற்று பேச்சுவார்த்தை நடத்தப்படாது என்று ஈரானிய நாடாளுமன்றத்தின் தேசிய பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு கொள்கை ஆணைய உறுப்பினரும் மூத்த சட்டமன்ற உறுப்பினருமான அலாதீன் போரோஜெட்டி என்பவர் தெரிவித்துள்ளார்.